நுரையீரல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எளிய மூலிகைன்னு சொல்லலாம். கொத்தமல்லிங்கிற மல்லி விதை, தனியா அப்படின்னு சொல்றது. சுக்கு மல்லி காஃபின்னு சொல்லுவோம். சுக்கும் கொத்தமல்லியும் நீங்க ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு டீ போடுற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு டம்ளர் வெந்நீர்ல டீ போடுற மாதிரி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துட்டு அதுல இனிப்புக்கு பதிலாக கொஞ்சம் போல கருப்பட்டி, பனங்கருப்பட்டி போட்டுக்கணும். இது குடிச்சோம்னா இது ரெஸ்பிரேட்டரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. ஏன்னா கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய விதை, மல்லி விதையில தனியால இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆல்கலாய்டு, அதுல இருக்கிற ஒரு டெர்பினாய்டு இந்த கரோனா வைரஸினுடைய ஸ்பைக் புரோட்டீனை எதிர்க்குமோ அப்படின்னு ஒரு ஆரம்ப கட்ட ஆய்வுல கண்டுபிடிக்கிறாங்க. அது இனிமேல் அது ஒரு மருந்தா, எப்படி அன்னாசி பூல இருந்து டாமி ஃப்ளூ வந்ததோ அது மாதிரி மல்லி விதையில இருந்து வருதா அப்படின்னு தெரியாது நமக்கு. அதுல ஆய்வு செய்வாங்க. ஆனா அடிப்படையில அதுல ஒரு பயன், எளிய பயன் இருக்குதுன்னு தெரிய வருது. அப்ப ஏன் நாம பயன்படுத்தக்கூடாது? இன்னைக்கு நம்ம சுக்கு மல்லி காஃபியை நம்ம அங்க பயன்படுத்தலாம்.